அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, ஒன்னஸ் உறவுகளே, என்ன கதை எல்லோரும் சோமாய்க்கிறீங்களா? இப்போ நீ ஹாலிடே ஸ்டார்டட், கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிறோம். வலிமையாக ஹாலிடே ஸ்டார்ட் ஆயின்னு சொன்னாலே ஓட்டங்கள் ஆரம்பம்தான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக நீண்ட பயணம் ஒன்றை பயணிக்க போகிறேன். அந்த பயணத்துக்கு உங்களையும் அழைத்து செல்ல போகிறேன். நீங்களும் என்னோட வர தயார் தானே? இன்ஷா அல்லாஹ் அந்த பயணங்களை பற்றிய மேலதிக தகவல்களை நாளைக்கு அந்த பயணம் புறப்படும் வேளையில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சிறிய அப்டேட், ஒரு சுகம் விசாரிக்கும் பதிவாக தான் இந்த பதிவு. ஏனென்றா நான் அடிக்கடி என்னுடைய சேனலில் தானே உங்களோடு தானே உறவாடி கொண்டிருக்கிறேன், உங்களோடு தானே எல்லாவற்றையும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். சாதாரணமாக என்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்வது என்னுடைய உம்மா இடத்துல தான். ஒரு நலவு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, ஒரு பயணம் போகிறதுன்றாலும் சரி, முதலாவது சொல்கிறது என்னுடைய உம்மா இடத்துல தான். அதுக்கு பிறகு குடும்பத்துக்கு ஆஃப்கோர்ஸ் எப்படியும் தெரிய வரும். அதுக்கு பிறகு நண்பர்கள், உறவினர்கள்ட்ட அடிக்கடி பேசுபவர்கள், கதைப்பவர்கள், உருவாடுபவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். அதே போல் நீங்களும் என்னுடைய ஒரு சொந்தம் போல தான். நான் செய்யக்கூடிய பல விஷயங்களை உங்களிடத்தில் அப்டேட் பண்ணி கொண்டே வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை அறிந்தவர்களாக தான் நீங்களும் வாழ்கிறீர்கள். அதனால் தானே சில வேளை எங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கூட தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாக பார்த்து அதை விளங்கி கொமெண்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் எங்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியதனால் என்னை பின்தொடரக்கூடியவர்களாகிய நீங்கள், நல்லுள்ளம் படைத்த சிலராகிய நீங்கள் எங்களுடைய குடும்பத்தினராக தான் நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது ஹாலிடேஸ் ஆரம்பித்து விட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களது ஹாலிடேஸ் எப்படி ஆரம்பித்து விட்டதா? ஹாலிடேஸுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க? எவ்வாறு உங்களுடைய விடுமுறைகளை மேற்கொள்ள போகிறீங்க? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலரும் அதிகமாக இலங்கைக்கு போவாங்க. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க யூரோப் ட்ரிப்புகளுக்கு போவாங்க, அல்லது மற்ற நாடுகளை பார்க்க போவாங்க. இனி பலர் பலவிதமாக இந்த விடுமுறைகளை சந்தோஷமாக தங்களுடைய குடும்பங்களோடு கழிப்பதற்கு வல்ல இறைவன் துணை புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். யூகேயில் சென்ற வெள்ளிக்கிழமையிலிருந்தே ஹாலிடே ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் வேலை பழுக்கள் அப்படி இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் 2 நாளாக ரெஸ்ட்டாகவும் இருக்கிறோம். என்னுடைய ஹாலிடே என்று சொன்னாலே எங்கேயாவது பயணித்தால் அந்த இடத்தை முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவது, அட்வென்ச்சரான ஒரு ஜேர்னியாக அதை பயணிப்பது, புதிய மக்களை சந்திப்பது என்று விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக என்றும் துருவென்று ஓடிக்கொண்டே இருப்பது தான் என்னுடைய ஹாலிடே. ஆனால் உங்களுடைய ஹாலிடே எப்படி இருக்கும்? அதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். சிலர் எப்படின்னு சொன்னால் ஹாலிடேன்னு போனால் ஒரு இடத்துல அப்படியே இருந்து ரெஸ்ட்டாக, ரிலாக்ஸாக அப்படி இருப்பாங்க. சிலர் எப்படின்னு சொன்னால் துருவென்று அந்த போன ஹாலிடேயில் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் காசுகளை கட்டி சலட்டுகளை ஹயர் பண்ணி தங்கும் இடங்களில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிசயமான இடங்கள், வியக்க வைக்கும் தகவல்கள், பார்ப்பதற்கு ரம்யமான அழகான காட்சிகள் என்று அதை நான்ஸ்டாப்பாக பார்த்து அனுபவிப்பார்கள். அது ஒரு ரகம். நானும் அந்த ரகம்தான். ஹாலிடேன்னு போனால் என்னால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. ஆனால் இருந்து நின்று ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டத்துக்கு பிறகு ஒரு நாள் அப்படியே புக் பண்ணக்கூடிய சலட்டில் அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் அல்லது ஹோட்டலில் அப்படி கொஞ்சம் பிள்ளைகளோட களைப்புக்காக அவர்கள் இடைக்கிட ரெஸ்ட் எடுப்பாங்க. என்னுடைய பாணி எப்படின்னு சொன்னால் நோ ரெஸ்ட், நான் ஸ்டாப். அது எங்களோட ஹாலிடே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதான் அந்த ஸ்பீடை அது அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த ஒரு ரஹ்மத்தான ஒரு ஸ்பீட். அந்த ஸ்பீடில் தான் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவி, மக்கள் சில இடங்களுக்கு வருவாங்க, சில இடங்களுக்கு வரமாட்டாங்க. ஆனால் எக்ஸ்ப்ளோரேஷன், அட்வென்ச்சர் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை தான் உங்களோடு கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உங்களோட பகிர்ந்து கொண்டு வரோம் இல்லையா? சோஷியல் மீடியா தொடங்காத காலத்திலிருந்து நாங்கள் இப்படி தான். முந்தி உங்களுக்கு யாது இருக்குதா, ஹை5ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. அதில் நான் நிறைய பதிவுகளை போடுவேன். நான் வரக்கூடிய இடங்களை போடுவேன். ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு அது அந்த நேரம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தானே, அந்த நேரம் புதிய பாடல்கள் எடுத்து அதை ஹைலைட்ஸாக அப்படி போடும்போது அது புதுமையாக இருந்தது. அந்த வ்ளாகை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வ்ளாக் போட பழகிட்டாங்க. நாங்கள் அந்த வ்ளாக் சிஸ்டம் இல்லாத காலத்திலேயே நாங்கள் வ்ளாக் போட்டவர்கள். உதாரணமாக
துபாய்க்கு போய் என்னுடைய தம்பியை சந்தித்த நேரம், அது போட்ட பதிவுகள் என்னுடைய நண்பர்களுக்கு யாது இருக்கலாம். சில நேரம் ஃபேஸ்புக் ஆரம்ப காலத்துலேயும் அதுகளை நான் தொடர்ந்து கொண்டிருந்தேன். போகக்கூடிய இடங்கள், வரக்கூடிய இடங்கள், என்னுடைய கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். 2006 இன்றைக்கு வரை மாஷாலா இப்போ 20 வருஷத்துக்கு 20 ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஒவ்வொன்றிலையுமே இப்போ உதாரணமாக அந்த நேரம் நான் நோக்கியா ஃபோன் வச்சுருந்தேன்னு சொன்னால் அந்த நோக்கியா ஃபோனால் எடுத்த கிளிப் எல்லாம் எம்பிஜி ஃபைலில் க்ரியேட் பண்ணி அப்படியே வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் இருக்கும், எடுத்த ஃபோட்டோக்கள் அப்படியே இருக்கும். அதில் சோஷியல் மீடியாவில் பதிவிடுற சில ஹைலைட்டான ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே சேவ் பண்ணி பத்திரமா வைப்பேன். அதுக்கிடையில் என்ன பார்க்க வந்தவங்க இருக்கிறாங்களே அவங்களுடைய நினைவுகளும் கூட அவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோ இல்லாட்டியும் நினைட்டு இருக்கும். அப்படியாக அந்த மீடியாவை நான் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடியதை அதை உன்னிப்பாக பாதுகாத்து வருகிறேன். நாங்கள் இல்லாட்டியும் நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் அதை பார்க்கும். அவர்களுடைய மெமரி, பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து அவர்களை கூட்டி போன பல நினைவுகள், எங்களோடு வந்து சந்தித்தவர்கள், நான் போய் சந்தித்தவர்கள் என்று எதையுமே 2006 நான் விட்டதில்லை. அதே போல் 2006க்கு முற்பட்ட காலத்தினுடைய ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அந்த 2006 இந்த ஹேபிட், இதுகளை சேகரித்து பாதுகாக்கிற இந்த ஹேபிட் வந்ததுக்கு பிறகு எப்பெல்லாம் ஸ்ரீலங்கா போகிறேனோ அப்போ என்னுடைய தகப்பனாருடைய இருக்கக்கூடிய 1-2 ஃபோட்டோக்கள், குடும்பத்தில் அப்பா உம்மம்மா குடும்பத்தவர்களுடைய ஃபோட்டோக்கள், இன்னும் அந்த அருமையாக கிடைத்த பல ஃபோட்டோக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஓல்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ், ஓல்ட் மை ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி அந்த படிக்கிற காலத்தில் நான் எடுத்த பழைய ஃபோட்டோக்கள் ஆல்பத்தில் இருந்தது, அவற்றை வந்து கொஞ்சம் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்கேன் பண்ணி, அதே மாதிரி ஸ்கூல் டைமுக்கு போகிற சைப்ரஸ் போய் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வலம் வந்த நேரம் எடுத்த ஃபோட்டோக்கள், அங்கே நாங்கள் சந்தித்த எங்களுடைய இலங்கை நண்பர்கள், அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து எடுத்த ஃபோட்டோக்கள், என்ஜாய் பண்ணின மொமெண்ட்ஸ், ட்ரிப் போன ஃபோட்டோக்கள் என்று நான் எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு மேக்சிமமாக அதையெல்லாம் ரிகவர் பண்ணி ஃபோட்டோக்களை அப்படியே கம்ப்யூட்டரில் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சில வேளைகளில் என்னுடைய சிஸ்டம் கிராஷ் ஆகி கூட அந்த டேட்டா ரிகவரி சாஃப்ட்வேரெல்லாம் வாங்கி கூட அதை நான் மீட்டு ஒருவாறு பாதுகாத்த அனுபவங்களும் இருக்குது. இப்படியாக சோஷியல் மீடியாலையும் பதிவிடுறோம், யூடியூப்லேயும் போடுறோம், டிக்டாக்லேயும் போடுறோம் இந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லாத காலத்தில் எங்களுடைய கம்ப்யூட்டரில் போட்டு அவங்க மீண்டும் ஒரு முறை வந்தால் அவங்களுக்கு நீங்கள் அந்த நேரம் வந்ததை பாருங்கள் எப்படியான ஃபோட்டோக்கள் இருக்கின்ற அவங்களே வியந்து பார்ப்பாங்க. அப்படி தான் எங்களுடைய அந்த அன்றைய காலத்து அந்த வ்ளாக் சிஸ்டம் இருந்தது. உதாரணமாக ஃப்ரான்ஸுக்கு நாங்கள் டிஸ்னிலேண்ட் போன நேரம் எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு ஜியாடுன்னு சொல்லக்கூடிய சகோதரர், அவரோடு சேர்ந்து பயணித்தோம். அதை இந்த வீடியோ பார்க்கும்போது அவருக்கு அந்த ஞாபகங்கள் வரும். அந்த ஃபோட்டோக்கள், சில வீடியோக்கள் கூட அப்படியே எங்களிடத்தில் இருக்குது. அந்த மாதிரி என்னிடத்தில் நிறைய பேர் விசிட் வந்தாங்க. அவங்களுடைய பேரில் ஒரு ஃபோல்டரை திறந்து அப்படி பாதுகாத்துட்டு வரேன். அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் எங்கெங்கே போகிறோம் வாரம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபோல்டரை போட்டு அந்த ஃபோனில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் டேட்டாஸையும் அப்படியே அப்லோட் பண்ணி பாதுகாத்துட்டு வரேன். என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறிய காலம் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ நாங்கள் கடினமான உழைப்பால் சம்பாதித்து செய்யக்கூடிய சில ஹாலிடேஸ்களில் போகக்கூடிய வரக்கூடிய இடங்களில் நாங்கள் ரசிக்கிற பார்க்குற இடங்களை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்தில் நாங்கள் பதிவிடுறோம். அதே நேரத்தில் எங்களுடைய மனதிலும் அதை திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சுவையான நினைவுகள், எப்படியான இடங்களுக்கு நாங்கள் போனோம் வந்தோம் இப்படின்ற ஒரு அழகான ஒரு காவியமாக எங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்குது. நாங்கள் நாளைக்கு இல்லாமல் போனாலும் நாங்கள் மக்களோடு சிரித்து மகிழ்ந்த நேரங்கள், அவர்களுக்கு உதவியது, மக்களுக்கு உதவிய விஷயங்கள், நன்மைகளை சம்பாதித்த விடயங்கள் மட்டும்தான் எங்களோடு வரப்போகிறது. அதே போல் நாங்கள் விட்டு செல்லக்கூடிய பெரிய செல்வங்களில் ஒன்றுதான் நாங்கள் மற்றவங்களோடு கடத்திய அழகான நினைவுகள். அந்த சுவையான நினைவுகளை அதிகமாக எங்களால் ஏழுமான மட்டுக்கு நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்வோம். அப்போது மக்கள் எங்களை நினைத்து பார்ப்பார்கள், எங்களுக்காக ஒரு துவா செய்வார்கள். எனவே அந்த மோட்டிவேஷனில் தான் இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இனி மேலதிகமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி, உங்களுடைய ஹாலிடேஸ் போனீங்கன்னா நீங்கள் எவ்வாறான ஒரு சிஸ்டத்தில் ஓடுவீங்க, பார்ப்பீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அட்வென்ச்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் தருவீங்க. ஹாலிடே மூடுக்காக வேண்டி எங்களை கட்டை பிடிக்குது, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களை. சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஃபாலோ பண்ணவும் மறந்து விடாதீர்கள். அப்போது
நான் தொடர்ந்து போடக்கூடிய பயணங்கள் பற்றிய வீடியோக்கள், எக்ஸ்ப்ளோரேஷன், அட்வென்ச்சர், ஹிஸ்ட்ரி அப்டேட்ஸ் பற்றிய எல்லா வீடியோக்களையும் உங்களால் உடனுக்குடனே பார்த்து மகிழலாம். எனவே இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறுகிறேன். நான் நஸ்ருன் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹேப்பி ஹாலிடேஸ் நண்பர்களே.